அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதிமா பார்க்கக்கூடியது ஆசனா ஆகர்ண தனுராசனா. கர்ணன்னா காது, ஆகர்ணன்னா அந்த ஒரு காதுல வைக்க போறோம். தனுராசனானா அந்த போ போஸ் மாதிரி, அந்த வில் அம்பு போஸ் மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த போஸ் இருக்கும். அதுக்காக இந்த பேர் வந்திருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தளர்வு பயிற்சி பார்த்துக்கலாம். தண்டாசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெடுத்து வெளியிடலாம். இப்போ இந்த காலை கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி தூக்கி வைக்க போகிறோம். இப்படி வைக்கும் போது உங்களோட முட்டி மடங்காமல் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிட்ட கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே இறக்கலாம். 1 2 3 4 5. இந்த பெருவரலை பிடிச்சி நம்ம பண்ணணும். அப்படி இல்லை இங்கே பிடிக்க முடியல, என்னாலும் இப்படி பிடிக்க முடியலன்னா இந்த இடத்துல கூட நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கூட அப்படி இப்படி காலை தூக்கலாம். ஆனால் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டி மடங்காமல் இருக்கணும். 1 2 3 4 5. தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். ஆகர்ண தனுராசனா. இதில் கைகள் நல்லா இப்படி தண்டாசனால உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு கைகள் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு அப்படியே இப்படி நம்ம கீழே வரும். வந்துட்டு 2 காலிலையுமே நம்மளோட பெருவரலை பிடிக்க போகிறோம். பெருவரலை பிடிக்கும் போது நம்ம இந்த 3 விரலை யூஸ் பண்ணுவோம். ஆள்காட்டி விரல், நடு விரல், அதுக்கப்புறமேட்டு கட்டை விரல். இந்த 3 விரலை வச்சு நம்மளோட இதை பிடிக்க போகிறோம் பெருவரலை. இப்போது பொறுமையாக அந்த காலை எடுத்துட்டு வந்துட்டு இந்த பெருவிரல் நம்மளோட வலது காதல் கிட்டக்க கொண்டு வர மாதிரி பண்ணணும். அந்த வில் அம்பை எப்படி நம்ம அம்பை இப்படி இழுத்து இப்படி விடுவோமோ அதை மாதிரி நம்ம காலை கொண்டு வரணும். நம்ம காது கிட்ட நல்லா இப்படி வரணும். கைகள் இந்த எல்போ நல்லா இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்குன மாதிரி இப்படி இருக்கணும். இந்த முட்டி தூக்காம இருக்கணும். இப்படி இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ ரெண்டுமே 2 பக்கமே நம்மளுக்கு இந்த பெருவரலை பிடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது பிடிச்சிட்டு இந்த கையை உங்களுக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே ஒன்று நம்ம ஆங்கிளோ, அப்படி இல்லைன்னா இங்கேயும் நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். அதே மாதிரி கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி இப்படி குனியலாம். குனியும் போது கை நல்லா வரும். இப்போ பெருவரலை பிடிச்சிட்டு இடது பக்கமாக நம்ம பண்ண போகிறோம். காலை கொண்டு வந்துட்டு இந்த காது கிட்ட வைக்கணும். 1 நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் செஞ்சுட்டு அப்புறமேட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து செய்யறதுக்கு நம்ம சுலபமாக இருக்கும். இல்லைன்னா நான் அப்படி மூச்சு வாங்கிட்டே இருந்தால் கஷ்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் நம்ம அந்த மூச்சு இழுத்து வெளியில் விடுறோம். இப்போ இதுலயே வேறுபாடு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வலது காலை எடுத்துட்டு வலது காது கிட்ட நம்ம வச்சோம். இப்போ அப்படியே மாத்தி பண்ண போறோம், ரிவர்ஸ் பண்ண போறோம். அதாவது வலது காலை கொண்டு வந்துட்டு இடது காது கிட்ட நம்ம கொண்டு வைக்க போறோம். இந்த வேறுபாடு பண்றதுக்கு முன்னாடி நிறைய தளர்வு பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகர்ண தனுராசனா ஃபர்ஸ்ட் இப்போ முதல் நிலை பார்த்தோம் இல்லையா, அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னாடி வரலாம். இப்போ இடது கை வச்சு வலது காலோட பெருவரலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி அப்படியே இந்த காலை வலது காலை இடது காது கிட்ட வைக்கணும். இந்த வலது கையை மேல் பக்கமாக கொண்டு இந்த பெருவரலை பிடிக்கணும். இப்படி மாற்றி பிடிக்கிற மாதிரி பார்க்கணும். கொஞ்சம் முதுகு தண்டை நேராக வச்சுருங்க, நேராக பார்க்கணும். 1 2 3
4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி வரும். இப்போ வலது கையை வச்சு இடது காலோட பெருவரில் வந்து இப்படி பிடிக்கிறோம். கொண்டு வந்து இப்படி காது கிட்ட கொண்டு போகிறோம். வலது கால் கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியிடலாம். இது ஆகர்ண தனுராசனா. இப்படி வந்து நிறைய வந்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. இது வந்து முழுமையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்ய முடியாது. ஆனால் நிறைய தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே வரும். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்களும் சரி கைகளுக்குமே வந்து நல்லா வந்து தளர்வு கிடைச்சிரும். அது இல்லாமல் முதுகு தண்டுக்குமே வந்து ரொம்பவே இதாக இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி எடுத்து இப்படி பண்ணும் போது அந்த வில் அம்பு இப்படி எடுத்து இப்படி விடும் போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி அது மாதிரி இருக்கோ அது மாதிரி வந்து நம்மளோட உடலுக்கு வந்து வந்துடும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பக்கம் சந்திக்கலாம்.